வணக்கம். பிரேக்கிங் 2026 தமிழக தேர்தல் தேதி, பெரிய அறிவிப்பு, புதிய தகவல் சார்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இன்னும் 3 முதல் 5 நாட்களுக்குள் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு உள்ளது. சென்னையில் தற்போது ஆளும் கட்சியான திமுக அரசின் பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அதேபோல மற்ற மாநிலத்திலும் பதவிக்காலங்கள் முடிவடைய உள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும், மேற்கு வங்காளத்தில் மே மாதம் 7ஆம் தேதியும், அசாமில் மே மாதம் 20ஆம் தேதியும், கேரளாவில் மே மாதம் 23ஆம் தேதியும் மாநிலங்களின் சட்டசபை காலம் முடிவுக்கு வர உள்ளது. இதனால் இந்த 5 மாநிலங்களில் மொத்தம் 824 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல்கள் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 234 தொகுதிகள் உள்ளது. தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வந்தது. கடந்த மாதம் இறுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னை வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டார். இந்த நிலையில் டெல்லியில் தேர்தல் ஆணையர் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளது. அதற்கு பின்பு தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. தற்போதைய திட்டத்தின்படி தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் 3 முதல் 4 கட்டங்களாகவும், அசாமில் 2 கட்டங்களாகவும் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து மாநிலங்களின் வாக்கு எண்ணிக்கையும் மே மாதம் முதல் வாரத்தில் நடைபெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு தலைமை அதிகாரி, அவருக்கு உதவியாக 3 வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் ஒரு அலுவலக உதவியாளர் பணியாற்றுவார்கள். அதன் அடிப்படையில் மொத்தம் 3,45,160 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். தமிழக அரசியல் சூழ்நிலையில் அடுத்த சில நாட்களில் முக்கிய திருப்பமாக தேர்தல் அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இருப்பினும் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.